கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை யார் சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஒரு ஒளியை வழங்குகின்றான், பிரகாசம் மிக்க ஒரு ஒளியை வழங்குகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா அப்படி என்ன தத்துவங்களை கூறியிருக்கின்றான் என்று பார்த்தால், ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வில் அவன் கடைபிடிக்க வேண்டிய எல்லா நெறிகளையும் எல்லா வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் வைத்திருக்கின்றான். பொதுவாக அருள்மறையாம் திருக்குரானின் வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கியுள்ளப்பட்டவை என்றும் அவருடைய மதீனா வாழ்க்கையின் போது இறக்கியுள்ளப்பட்டவை என்றும் இரண்டு வகையாக அமைந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கியுள்ளப்பட்ட அத்தியாயங்கள் தான் திருக்குரானின் கிட்டத்தட்ட 2/3 பகுதிகள் அவைதான். அவர்களுடைய மதீனா வாழ்க்கையின் போது இறக்கியுள்ளப்பட்ட மதனியா அத்தியாயங்கள் 1/3 பகுதி தான் இருக்கும். அந்த 1/3 பகுதியிலும் சட்டதிட்டங்களும் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் நேரடியாக இருக்கும். மக்கியா அத்தியாயங்கள் எனப்படுகின்ற மக்காவில் இறக்கியுள்ளப்பட்ட சூறாக்களில் பெரும்பாலும் இறை அச்சத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்களும் மறுமை நம்பிக்கை குறித்து தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களும் இறைவனுடைய ஆற்றல்களை பறைசாற்றக்கூடிய வசனங்களும் தான் இருக்கும். சட்டதிட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் அருள்மறையாம் திருக்குரானில் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. பேரறிஞர் யூசுஃபுல் கர்தாவி அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குரானில் தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் மொத்தம் 10 வசனங்கள் தான் இருக்கின்றன. திருட்டு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது இப்படியான செயல்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை பற்றி திருக்குரானில் மொத்தமே 10 வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. திருக்குரான் அருளப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்களெல்லாம் விதிவிலக்கானவர்கள். குற்றம் செய்யக்கூடியவர்கள் என்போர் மொத்த சமுதாயத்திலும் விதிவிலக்கானவர்கள். பொதுவாக மனிதன் எப்படி இருப்பான் என்றால், அவனுடைய இயற்கை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். வழிகேடுகளும் குற்றச் செயல்களும் அவனுக்கு இடையில் புகுந்தவை. எனவே மனிதர்களை பண்படுத்துவதுதான் திருக்குரானுடைய நோக்கமே அன்றி குற்றவாளிகளை பிடித்து தண்டித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது பற்றிய வசனங்களை அல்லாஹ் வெறும் 10 வசனங்கள் தான் அமைத்திருக்கின்றான். எனவே இந்த திருக்குரான் மனிதன் நேர்வழி பெறுவதற்கும் மனிதன் உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்கும் உயர்ந்த இலக்கை சென்று சேருவதற்கும் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியதாக இந்த வேதம் இருக்கின்றது என்று பேரறிஞர் யூசுஃபுல் கர்தாவி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த வகையில் அருள்மறையாம் திருக்குரானுடைய 3/2 பகுதி அத்தியாயங்கள் வசனங்கள் மக்காவிலே இறக்கியுள்ளப்பட்டவை. அவையெல்லாம் மனிதனுடைய நற்பண்புகளை பற்றி பேசுகின்றன. இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வலியுறுத்துகின்றன. அப்படி இறக்கியுள்ளப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரத்துல் கஹ்ஃப். நான் உங்களுக்கு இந்த அத்தியாயத்தை பற்றி அதனுடைய பல்வேறு கோணங்களில் அறிஞர் பெருமக்கள் தரக்கூடிய விளக்கங்களை நான் என்னுடைய வெள்ளிக்கிழமை உரையிலே பலமுறை உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றேன். தோண்ட தோண்ட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான வழிகாட்டுதல்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அத்தியாயம்தான் சூரத்துல் கஹ்ஃப். அதனால்தான் யார் வெள்ளிக்கிழமையிலே இந்த அத்தியாயத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு வாரம் வரையிலும், அடுத்த வெள்ளிக்கிழமை வரையிலும் அந்த அத்தியாயம் வழிகாட்டுகின்ற ஒளி விளக்காக அமைந்திருக்கும். அல்லாஹ் அதை அமைத்து கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த உலக வாழ்க்கை நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படுகின்ற இந்த உலகத்தின் வாழ்க்கை நம்முடைய மதியை மயக்குகின்ற, நம்முடைய சிந்தனைகளை மழுங்கலுக்க செய்யக்கூடிய, நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய
மனிதன் என்கின்ற உயர்ந்த தரத்திலே இருந்து மிருகத்தினுடைய படிநிலைக்கு மனிதனை கீழே இறக்குகின்ற பல்வேறு இழிந்த அம்சங்களையும் கொண்டதுதான் இந்த உலகத்தின் வாழ்க்கை. மனிதன் அவற்றிலே மனதை பறிகொடுத்து விடாமல் இறைவனை இலக்காக கொண்டு இந்த உலகத்திலே இயங்க வேண்டும் என்பதை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பல்வேறு கோணங்களிலே நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அப்படி பார்க்கின்ற போது இந்த அத்தியாயம் நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் எதை கடைபிடிக்க கூடாது என்று சில அறிவுரைகளை நமக்கு சொல்லுகின்றது. எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற திருக்குர்ஆன் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தடை செய்யக்கூடிய சில அறிவிப்புகளை இந்த அத்தியாயத்தின் மூலம் வெளியிடுகின்றார். அதை ஒரு சம்பவத்தினுடைய பின்னணியோடு சொல்லி காட்டுகின்றான். அப்படி பார்த்தால் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 10 வகையான தடைகள் இருக்கின்றன. லா என்று சொன்னால் அரபியிலே தடை, செய்யாதீர்கள், இல்லை என்றதற்கு பொருள். லா 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 என்று சொல்வார்கள் அரபில. நீங்க ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போன லா 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 முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பொருள். அப்படி நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தில் மட்டும் 10 வகையான கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பிக்கின்றான். இதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள். அப்படி பார்க்கின்ற போது சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற இந்த அத்தியாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்த சில இளைஞர்கள் 300 ஆண்டுகள் சூரிய கணக்கின்படியும் 309 ஆண்டுகள் சந்திர கணக்கின்படியும் குகைக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அற்புத இளைஞர்களுடைய வரலாற்றை சொல்வதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான பேசும் பொருள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலாத்து மாரி ஃபீஹிம் இல்லா மிராஅம் பாஹிரா. இந்த இளைஞர்களை பற்றி நான் திருக்குர்ஆனிலே என்ன சொல்லி இருக்கின்றேனோ அதனுடைய வெளிப்படையாக தெரியக்கூடிய வாசக அமைப்பை வைத்து நீங்கள் ஒருவர் மற்றவர்களிடையே கலந்துரையாடல் செய்து கொள்ளலாமே அன்றி அனாவசியமான விவாதங்களில் இந்த இளைஞர்களை பற்றி நீங்கள் அனாவசியமான விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்கிறார். அந்த இளைஞர்களுக்கு பேர் என்ன, அவங்க வாழ்ந்த காலம் எத்தனை வருஷம், அது கிமுவா கிபியா, அந்த மன்னருக்கு பேர் என்ன, அந்த இளைஞர்கள் தாடி வச்சிருந்தாங்களா இல்லையா, அந்த இளைஞர்கள் தொப்பி போட்டாங்களா இல்லையா, அந்த இளைஞர்கள் ஷூ போட்டாங்களா, செப்பல் போட்டாங்களா, பேண்ட் போட்டாங்களா, கைலி கட்டினாங்களா, இப்படி எல்லாம் நீங்கள் அருள்மறையாம் திருக்குர்ஆன் உங்களுக்கு சொல்ல வருகின்ற அந்த கருத்தோட்டத்திலே இருந்து விலகி நீங்கள் தேவையற்ற விவாதங்களிலே ஈடுபடாதீர்கள். இல்லா மிராஅம் பாஹிரா, வெளிப்படையாக இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி மட்டுமே நீங்கள் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். வெளிப்படையாக இந்த அத்தியாயத்தில் அந்த இளைஞர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 300 ஆண்டுகள் அல்லது 309 ஆண்டுகள் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மரணமடையவில்லை. விழித்தெழுந்த போது அவருடைய நகங்கள் வளர்ந்திருக்கவில்லை, அவருடைய முடிகள் வளர்ந்திருக்கவில்லை. முதுமையின் அடையாளமாக அவர்களுடைய தோல் அதனுடைய மினுமினுப்பு மழுங்கி போகவில்லை. எப்படி குகைக்குள்ளே நுழைந்தார்களோ அப்படியே அவர்கள் இருந்தார்கள். ஒருவர் மற்றவரை முழித்து பார்த்து பேசிக் கொள்ளுகின்ற போது என்ன நாம் அரை நாள் தூங்கி இருப்போமா, ஒரு நாள் தூங்கி இருப்போமா என்று பேசிக் கொண்டார்கள். முடிகள் நகங்கள் வளர்ந்திருந்தால், தோற்றத்திலே பொலிவு முதுமையை காட்டியிருந்தால் அப்படி அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். அப்படியானால் அது இறைவனுடைய பேர் அற்புதங்களிலே ஒன்று. இறைவன் நாடினால் எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி காட்டுவான், செயல்படுத்தி காட்டுவான் என்கின்ற பாடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அன்றி அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள், தொப்பி போட்டிருந்தார்களா இல்லையா என்றெல்லாம் இந்த விவாதங்களை நீங்கள் மடைமாற்றக்கூடாது. இது அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இந்த நிகழ்வுக்கு மாத்திரம் அல்ல, இப்படி எத்தனையோ திருக்குர்ஆனிலே இருக்கின்றது. இறை தூதர் மூசா நபியின் காலத்தில் அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை அருங்கள் என்று. அந்த மக்கள் மாட்டை பிடித்து அறுத்திருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் அவர்கள் குறுக்கு கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன மாடு, எத்தனை வயசு இருக்கணும் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹ் கடைசியாக சொன்னான், அது மஞ்சள் நிறத்து மாடு என்று சொல்லிவிட்டார். மஞ்சள் நிறத்து மாடு இவர்கள் தேடி பிடித்து அலைவர்களுக்குள்ளாக பெரும்பாடுக்கு ஆளாகி போனார்கள். அவ்வளவு சீக்கிரத்தில் அதை அவர்களால் செய்ய இயலாமல் போயிற்று என்று
அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே அருள்மறையாம் திருக்குர்ஆன் நமக்கு ஒரு கருத்தை சொல்லி, ஒரு வரலாற்றை சொல்லி, ஒரு நிகழ்வை எடுத்துரைத்து, ஒரு சட்டத்தை சொல்லி அதன்படி வாழுங்கள் என்று சொன்னால் அதன்படி நீங்கள் ஒழுகி வாழ வேண்டுமே அன்றி அனாவசியமான விவாதங்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பது ஒரு மூமின் தன்னுடைய அன்றாட வாழ்வில் திருக்குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்புகளை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் காட்டக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது படிப்பினை. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தஃப்தி ஃபீஹிம் மின்ஹும் அஹதா. இவர்கள் விஷயத்தில், இந்த குகைவாசிகள் விஷயத்தில் யாரிடத்திலும் போய் நீங்கள் இறுதி முடிவை தேடிக் கொண்டிருக்காதீர்கள். இவர்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் தேவையா? திருக்குர்ஆனிடம் பாருங்கள். இதை பற்றி திருக்குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இறுதி முடிவு. இதற்கு அப்பால் இதை பற்றிய விளக்கமும் ஞானமும் உள்ளவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. எனவே வேதக்காரர்களிடத்திலே போய் இவர்கள் எத்தனை பேர் இளைஞர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்கிற விவாதங்களை எல்லாம் அல்லது இறுதி முடிவுகளை எல்லாம், பத்துவாக்களை, விளக்கங்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். நான் சொல்வதுதான் இதிலே இறுதி முடிவு. நான் சொல்வதை தாண்டி வேறு விளக்கங்கள் இந்த பூமியிலே இது விஷயத்தில் யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டான் என்றால் அதற்கு மேலாக விளக்கம் உள்ளவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கத்தை தாண்டி மேலதிக விளக்கங்களை சொல்லக்கூடிய அறிவாற்றல் யாருக்கும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் சொல்லே இறுதியானது. இதை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பது இரண்டாவது அறிவுரை. மூன்றாவது அல்லாஹ் சொல்கின்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹ். எந்த காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும், நாளைக்கு அல்லது அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த மணி நேரம் அல்லது அடுத்த வேளை என்று எதை நீங்கள் உறுதியோடு சொல்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் எதையும் சொல்லாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் நாடினால்தான் எதுவும் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எதையும் நீங்கள் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அப்போதே அந்த காரியம் கெட்டு போய்விடும். மறந்து விட்டால் எப்போது நினைவுக்கு வருகிறதோ அப்போதாவது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு ரப்பக்கை தான் நசீத். மறந்து விட்டால் நினைவுக்கு வருகின்ற போதாவது நீங்கள் சொல்லிவிடுங்கள், உங்களுக்கு குற்றம் இல்லை. அப்படியானால் இறைவனுடைய நாட்டப்படிதான் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல. நீங்கள் விரும்பிவிட்டால் ஒன்று நடந்துவிடும், திட்டமிட்டு விட்டால் ஒன்று நடந்துவிடும், ஏற்பாடுகளை செய்தால் ஒன்று நடந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். அன்றாட வாழ்வில் உங்களுக்கு அப்படித்தான் தோன்றும். நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையை பார்க்கின்ற போது உங்களுக்கு எப்படி தோன்றும் என்றால், நாம் நினைத்ததை நாம் செய்கிறோம், நமக்கு பிடித்த வேலையை நாம் செய்கிறோம், நமக்கு பிடித்த ஆடைகளை அணிகிறோம், நமக்கு பிடித்த ஊர்களுக்கு நாம் போகிறோம், நமக்கு பிடித்த விரும்பிய சாப்பாடுகளை நாம் சாப்பிடுகிறோம். எனக்கு என்ன குறை வந்தது? இப்படித்தான் சைத்தான் உங்களுக்கு காட்டுவான். ஆனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருப்பதனால் அல்லாஹ் நாடாமல் அது நடந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் நாடியதனால் தான் நடந்தது. எனவே அல்லாஹ் நாடினால் நடந்தது என்று சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று சொல்லுங்கள். அதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். மறந்து விட்டால் உடனடியாக நீங்கள் இறைவனை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களை குற்றப்பிடிக்க போவதில்லை. ஏனென்றால் மறதி என்பது இறைவன் தருவதுதானே, மறதி என்பது இறைவன் தருவதுதானே. எனவே நீங்கள் மறந்து விட்டால் இறைவனுடைய பெயரை நினைவூட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மூன்றாவது அறிவுரையை சொல்லி காட்டுகிறான். நான்காவது ரொம்ப முக்கியமானது, வலா தாது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. நீங்கள் நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்களுடைய சகவாசத்தை வெறுத்து இந்த உலக வாழ்க்கையில் ஆடம்பர பெருவாழ்விலே யார் மூழ்கி கிடக்கின்றார்களோ அவர்களையே நீங்கள் தேடி தேடி பார்த்து கொண்டிருக்காதீர்கள். உங்களை விட மேலானவர்களையே நீங்கள் தேடி தேடி பார்த்து கொண்டே இருந்தால் வசதி வாய்ப்பில், அழகில், அறிவு ஞானத்தில், மாட மாளிகைகளை எழுப்புவதில் உங்களை விட யார் மேலானவர்களோ அவர்களையே நீங்கள் உற்று உற்று பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் இதன் மூலம் ஷைத்தான் உங்களுடைய இதயத்தை கெடுப்பான். அவரெல்லாம் நன்றாகத்தானே இருக்கின்றார், நான் என்ன தவறு செய்தேன், இறைவன் ஏன் என்னை தண்டிக்கிறான் என்று ஏழ்மையை, வறுமையை இறைவன் தருகின்ற தண்டனையாக பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். எப்படி செல்வம் என்பது இறைவனுடைய தண்டனை இல்லையோ அதே போல வறுமை என்பது இறைவனுடைய தண்டனை இல்லை. எப்படி வறுமை என்பது இறைவனுடைய பாக்கியம் இல்லையோ
அதே போல செல்வமும் இறைவனுடைய பாக்கியம் எல்லாம் கிடையாது. அது இறைவன் இந்த உலகம் இயங்குவதற்காக சில ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கிறான். நாம் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அமைத்தோம். எத்தகைய பாலும் பாலம் சுகரியா, ஒருவர் மற்றவரிடத்திலே உதவிகளை தேடிக் கொள்வதற்காக. செல்வந்தர்கள் ஏழைகளை சார்ந்து வாழுகிறார்கள். சின்ன சின்ன வேலைகளுக்கு ஏழைகள் செல்வந்தர்களை சார்ந்து வாழுகின்றார்கள். அவரிடமிருந்து ஊதியத்தை பெற்று சம்பளத்தை பெற்று உலகம் இயங்குவதற்கு ஏதுவாக நாம் எப்படி சக்கரத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் ஒன்று ஒன்றோடு பின்னி அவைகள் இயங்கிக் கொண்டிருக்குமோ, கடிகாரத்தை உள்ள பிரிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு சக்கரம் ஒன்று சக்கரத்தோடு பின்னி பின்னி தான் அதை சுற்றி கொண்டிருக்கும். அதுபோல உலக வாழ்க்கை இயங்குவதற்கு ஏதுவாக மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்திலே ஏற்றத்தாழ்வுகளை நாம் அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். யாரையும் இழிவுபடுத்துவதற்கோ யாரையும் உயர்த்துவதற்கோ அல்ல. எனவே வலா தாழ்வாயினாக்க ஆகும் துரீது சீனத்தல் ஹயாத்தின் துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை விரும்பி நீங்கள் அதை உங்களுடைய கண்களை அதை நோக்கி நீங்கள் நீட்டிக் கொண்டிருக்க, அப்படியே செல்வத்தையே பார்க்கிறது, பிறரையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள். சில பேர் ஈமானையும் இஸ்லாத்தையும் பிறருடைய வாழ்க்கையிலே தேடுவார்கள். அவன் செய்வது இஸ்லாத்தின்படி சரியா, இவர் செய்தது ஈமானின்படி சரியா, அவர் இப்படி எல்லாம் செய்கிறார், இஸ்லாத்தினுடைய எந்த வகையை சார்ந்தது என்று இஸ்லாத்தையும் ஈமானையும் பிறருடைய வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கொண்டு பாதீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேடுங்கள். நான் செய்வது சரியா, நான் செய்வது ஈமானுக்கு உட்பட்டதா, நான் செய்வது இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டதா என்று உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தை தேடுங்கள். எனவே உங்கள் கைகளை நீங்கள் பிறருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை நோக்கி நீங்கள் நீட்டிக் கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, யார் நம்மை நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இறைவனை பற்றிய எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அவங்கிட்ட போய் நீங்க யோசனை கேட்காதீங்க. யாருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லையோ, யாருக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றாரோ, யார் இறைவனுடைய தொடர்பு அற்றவராக இருக்கின்றாரோ அவரிடத்திலே போய் நீங்கள் யோசனை கேட்காதீர்கள். அவருக்கு தெரிஞ்சது தான் சொல்வார். இஸ்லாத்துக்கு புறம்பான யோசனைகளைத்தான் சொல்வார். வேண்டும் என்று சொல்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் அவருடைய உள்ளத்தை பொறுத்தது. யாருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், யாரிடத்தில் சென்று நீங்கள் யோசனைகளை கேட்க வேண்டும் என்றால், இறைவனோடு யார் தன்னுடைய தொடர்புகளை அன்றாட வேலைகளிலே வைத்திருக்கின்றாரோ, தொழுகை என்று நஃபிலான வணக்க வழிபாடுகள், திக்ர் தஸ்பீஹ்கள், எப்படி இறைவனோடு யார் தொடர்புகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யோசனை கேட்கிறதா இருந்தா நல்ல மனுஷன் போய் கேள். நல்ல மனுஷன் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் உண்டு ஒரு வேற உண்டு இருப்பார், அது அல்ல. மக்களோடு கலந்திருப்பவர், இறைவனோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடியவர், இவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அடுத்து கூறுகின்றான். 5வது 6வது சொல்கின்றான், ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதிஸ லக மின்ஹு திக்ரா. இறை தூதர் மூசா நபியும் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த நிகழ்வு சூரத்துல் கஹஃப் என்கிற அத்தியாயத்தில் தான் வருகின்றது. அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூசா நபி இடத்தில் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், என்னைய ஃபாலோ பண்ணி நீங்க வர்றதா இருந்தா நான் என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதுல உங்களுடைய அறிவுக்கு முரணாக ஏதாவது இருந்துச்சுன்னா நானாக விளக்கம் சொல்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. சும்மா முந்திரி கொட்ட மாதிரி முந்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. சும்மா கேள்வி கேட்காதீங்க. நானா விளக்கம் சொல்லுவேன், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று கிதுர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி இடத்தில் சொன்னார். இதை அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதிஸ லக மின்ஹு திக்ரா. நானாக விளக்கத்தை சொல்லும் வரை நீ விளக்கம் கேட்காத. ஒரு செஷன் முடிகிற வரைக்கும் காத்திருங்கள், ஒரு போர்ஷன் முடிகிற வரைக்கும் காத்திருங்கள். அதனுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு எழும்புகின்ற கேள்வி, அதனுடைய முடிவில் அதனுடைய பதில் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்களாக முந்திக் கொண்டு கேள்வி கேட்பதன் மூலமாக அந்த சபையினுடைய ஓட்டத்தை நீங்கள் திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் அப்படி கேள்விகளை கேட்பார்கள். உரை சீரியஸா ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கும் போது சீரியஸா அப்படி ஒரு இலக்க நோக்கி அந்த உரை மக்கள் அப்படி கூட்டிக்கிட்டே போகும். ஒரு சப்ஜெக்ட் அப்படி மக்களை ஓட்டிக்கொண்டு போகும்போது திடீர் ஒருவர் கேள்வி கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உட்கார் என்றும் சொல்ல மாட்டார்கள், அவர் கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டார்கள். அப்படியே இந்த பக்கமா திரும்பி உரையை முடித்து விடுவார்கள். உரை முடிந்த பிறகு ஒருவர் இப்படி கேள்வி கேட்டீரே, அவர் இங்கு இருக்கிறாரா என்று கேட்பார்கள். இருந்தால் அவர் எழுந்து நின்ற அந்த கேள்வியை திரும்ப கேள் என்று சொல்வார்கள். ஏன் திரும்ப கேட்க சொல்வார்கள் என்றால், தாமதமாக வந்தவருக்கு கேள்வி என்னன்னு தெரிஞ்சாதான் சொல்ற பதில் புரியும். பதிலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போய் எதையாவது ஒண்ணு வெளியில சொல்லிவிடக்கூடாது.
அந்த கேள்வியை மறுபடி கேள் என்று சொன்னார். அவர் கேள்வி கேட்பார், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார். அந்த உரையின் ஓட்டத்தில் அந்த விளக்கம் கிடைக்கிறதா என்று நீங்கள் காத்திருங்கள். கேள்விகள் கேட்பதுதான் புத்திசாலித்தனம் அல்ல, காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். பதில் வருகின்ற வரைக்கும் காத்திருப்பது புத்திசாலித்தனம். இதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபிக்கு சொன்ன அறிவுரையாக அந்த சூரத்துல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதற்கடுத்து 7வது செய்யாதே என்று சொல்வது வலா துஆஹிதினி பிமா நஸீத். மூசா நபி அவர்கள் குறுக்கு கேள்விகளை கேட்டு விடுவார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகு மூசா நபி கேட்பாங்க. கடைசியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியது நீங்க கேட்டுட்டீங்க, இதோட உங்களுக்கு நமக்கும் உறவு முறிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, லா துஆஹிதினி பிமா நஸீத், நான் மறந்து போய் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க என்று சொல்வார்கள் முதல்ல. அப்படியானால் மறதியில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறை நீங்கள் மன்னியுங்கள். இது வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆசிரியராக இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்ப தலைவனோ, பிள்ளைகளுக்கு தந்தை, மனைவிக்கு கணவன், மனைவி ஏதாவது மறதியில தப்பு செஞ்சுட்டா நீங்கள் தண்டிக்காதீர்கள், மன்னித்து பழகுங்கள். பிள்ளைகள் மறதியிலே தவறு செய்து விட்டால் மன்னித்து பழகுங்கள். நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் மறந்து சாப்பிட்டே விட்டார், புல் கட்டு முழுமையாக சாப்பிட்டு முடித்து விட்டார், இடையில் அவருக்கு நினைவே வரவில்லை, நோன்பு என்கிற ஞாபகமே இல்லை. ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய திருத்துதரை, ஒரு மனிதன் மறதியிலே சாப்பிட்டு விட்டால் நோன்பு வைத்திருக்கும் போது என்ன செய்வது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவாயில்லை என்று மட்டும் சொல்லவில்லை, நோன்பு கூடும் அப்படின்னு மட்டும் சொல்லல, அல்லாஹுதான் உனக்கு உணவளித்தான் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். அல்லாஹுதான் உனக்கு சாப்பாடை தந்திருக்கிறான், அதுல உனக்கு சந்தேகம் என்ன இருக்கு? உனக்கு மறதியை தந்து உன்னை சாப்பிட வைத்தது அல்லாஹ், அதனால் உன்னுடைய நோன்புக்கு பங்கம் இல்லை, பாதகம் இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ என்று சொல்கிறார். நோன்பு கூடும் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹவே மறதி என்பது அல்லாஹ் உங்களுக்கு தருவதுதான், ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுக்க மறந்துகிட்டே இருந்து எல்லாம் அல்லாஹ் தந்தது அல்லாஹ் தந்ததுன்னு கடைசி வரைக்கும் நீங்க சொல்லிக் கொண்டு கூடாது. அதை அடுத்த வாக்கியத்திலே அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான், ஃபலா துஸாஹிபினி, இனிமேல் என்னோடு நீங்கள் கூட வர வேண்டாம் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி இடத்திலே சொல்கிறார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃபை இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பாருங்க. நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சூரத்துல் கஹ்ஃபை அர்த்தத்தோட முழுமையாக வாரந்தோறும் ஒரு தடவை நாம் வாசித்தோம் என்றால் எல்லா வகையான அறிவுரைகளும் அதில் இருக்கிறது. ஃபலா துஸாஹிபினி, என்னோடு இனிமே நீங்கள் கூட வராதீர்கள், கத் பலக்த மின் லதுன்னி உதுரா, போதும் போதுங்கிற அளவுக்கு நான் சகித்து கொண்டேன், இனிமேல் என்னோட நீங்க கூட வராதீர்கள். அந்த மாதிரி சில வேலைக்காரர்கள், சில பணியாளர்கள் நம்மள்கிட்ட வந்து மாட்டிக்குவான். அவனுக்கு குவாலிட்டி இருக்காது, ஒரு திறமையும் இருக்காது, ஏதோ ஒரு ரெக்கமெண்ட்லேயே எதுலேயோ உள்ள வந்து பூந்துக்குவான், கண்ணீர் வடிச்சோ ஏதோ ஒன்று செஞ்சு உள்ள பூந்துக்குவான். ஒரு 2 நாளைக்கு தாங்கலாம், 3 நாளைக்கு தாங்கலாம். எந்த திறமையும் இல்லாத ஒருவனை வச்சு வாழ்க்கை முழுக்க மறடிக்க முடியாது. அல்லாஹ் அவனுக்குன்னு வேற ஏதோ ஒரு முதலாளியை படைச்சு வச்சிருக்கான், அவர் பூமியில எங்க இருக்காருன்னு அவர் போய் தேடிக்க வேண்டியதான் இல்லையா? இவருக்கு ஏத்த முதலாளியே பூமியில இல்லாமையா இருக்க போறாரு, கண்டிப்பா எங்கேயே இருப்பாரு. உங்க வேலைக்கு அவர் சரியில்லைன்னா தயவு தாட்சியம் பார்க்காம தூக்கி சுமக்காதீங்க, பாப்பா உன் வழியை நீ பார்த்துக்கோ, என் வழியை நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருங்க. இது அல்லாஹ் தான் சொல்றான். இல்லை அவர் கஷ்டப்படுறாரு, அறிவை வளர்த்துக்கணும், ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சிரமத்தை உங்களுக்கு பங்கு வச்சு தரக்கூடாது இல்ல, அவருக்கு ஒரு முதலாளி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஃபலா துஸாஹிபினி, என்னோட நீ இனிமேல் கூட வராதே, உன் வேலை நீ பார்த்துக்கோ என்று நீங்கள் சொல்லி விட்டு விடுங்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இந்த 9 வகையான வாழ்க்கை பாடங்கள், வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடாதவைகள் என்று நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய அனைத்துக்குமான இறுதி ஒரு அறிவுரையாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதல்லா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. இந்த எல்லா அறிவுரைகளையும் நீங்கள் கடைபிடித்தாலும் உங்களுடைய வாழ்வின் எந்த கட்டத்திலும் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இணை கற்பித்துக் கொண்டு இந்த அறிவுரைகளை கடைபிடித்தால் அதுக்கு எந்த பலனும் இல்லை. இணை வைக்காதீர்கள். உலகத்தின் பார்வைகளையே நீங்கள் மறுமையை மறந்துவிட்டு உலகத்தையே இப்படி பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நல்லடியார்களை விட்டு உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளாதீர்கள். நல்லவர்களுடைய சகவாசம் உங்களுக்கு எப்போதும் தேவை. நல்லவர்களின் சகவாசம்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய நண்பர்கள்ல
ஒரு 10 பேர் நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதுல பாதி பேராவது நல்லவனா இருக்கணும். நம்ம தப்பு செய்யும் போது தட்டி கேட்பவனா இருக்கணும், சுட்டி காட்டக்கூடியவனாக இருக்கணும். இப்படி செய்யாதடா மச்சான் அப்படின்னு உரிமையோட வந்து சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த நட்பு நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடிய நட்பாக இருக்க வேண்டும். நாம செய்யறதுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறவன் தான் நல்ல நண்பன்கிறது கிடையாது. நல்ல நண்பர்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உலகத்தின் மோகத்தில் நீங்கள் அலையாதீர்கள். இறைவனுடைய பெயரை எப்போதும் நீங்கள் சொல்லுங்கள். எப்போது மறந்து விட்டீர்கள் என்றால் நினைவு வந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் 10 வகையான அறிவுரைகளை சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள், இந்த 10 அறிவுரைகளும் ஒரு வாரம் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம். மறுவாரம் வெள்ளிக்கிழமை அதே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுங்க, நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியே ஒரு தனி மகிழ்ச்சியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 10 தப்பை நான் அந்த வாரம் செய்யல. அந்த வசனங்களை கடந்து வரும்போது நம்ம அறியாம ஒரு மகிழ்ச்சி, நம்மள அறியாம ஒரு சந்தோஷம். இதற்கு இறைவன் தரக்கூடிய வெகுமதி சன்மானம் சாதாரணமானதாக இருக்காது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அவருக்கு ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து மறு வெள்ளிக்கிழமை வரையும் வழிகாட்டும் ஒளி விளக்காக இந்த சூறா இருக்கும். எப்படி வாழ்றது? யார்கிட்ட போய் யோசனை கேட்கறது? இந்த சூறா வழிகாட்டுது. இறையச்சம் உள்ளவன்ட்ட போய் நீ யோசனை கேளு. ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா நம்ம சொன்ன வேலையை ஒன்றும் செய்யறது இல்லை, அவன் என்ன பண்றது? அவன் மேல இறக்கப்படுறதா அப்படின்னு கேட்டா அதை சூறாட்ட கேளுங்க. உங்களுக்கு தொந்தரவாக்குன்னா கழட்டி விட்டுருங்க, அவனுக்குன்னு ஒரு முதலாளி இருப்பான், அவன் பார்த்துக்குவான். இப்படி எல்லாவற்றுக்கும் இந்த சூறா வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் 18வது சூறா சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை, அதாவது வேளக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமை மகரிப், அந்த முதல் வேளக்கிழமை மகரிப் தொழுகை இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகிறதுக்குள்ளாக இந்த சூறாவை நாம் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இதன் மூலம் தஜ்ஜாலினுடைய தீமைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். தஜ்ஜால் ஒரு பொய்ய உண்மைன்னு காட்டுவான், உண்மையை பொய்ன்னு காட்டுவான், நல்லதை கெட்டதுன்னு காட்டுவான், கெட்டதை நல்லதுன்னு காட்டுவான். இந்த சூறா தஜ்ஜாலுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாக்கும் என்றால் உண்மையை உண்மையாக காட்டும், பொய்யை பொய்யாக காட்டும். எதை செய்யணுமோ அதை சொல்லும், எதை செய்யக்கூடாதோ அதை சொல்லி இதை செய்யாத என்று விளக்கும். அப்படிப்பட்ட அந்த வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய இந்த சூறாவை நாம இன்ஷா அல்லாஹ் வாரந்தோறும் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். வீட்டில் போய் மனைவி மக்கள்கிட்டையும் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லி இதை மொத்தமா ஒரு தடவை உட்கார்ந்து இதனுடைய அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் படித்து காட்டுங்கள். நம்முடைய இல்லறங்கள், நம்முடைய இல்லம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய இல்லமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதன்படி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.